आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः स्वाहा वेयुरुतोनी पंगन विडमुंडकण्डन मिगनल्ल वीणை தடவி ஆசரு திங்கள் முடிமே முடிமேலணிந்த உளமேங்கு கொண்டதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ அவங்க ராதாரர் செஞ்சு ராமநாதபுரம் சமஸ்தான அரசர் தென் தமிழகத்துடைய RSS தலைவர். அப்போ அவங்க கிளம்புறாங்க 8 மணிக்கு ட்ரெயின். நம்மளுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க ஒரு நிமிஷம் நினைவு பரிசு ஒரு புஸ்தகம் கொடுக்குன்றாரு ஆலயத்தின் சார்பில். அதனால இங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வெறும் பக்தி ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட்டு போறது இல்லாம நல்ல ஆன்மீக சிந்தனைகள் உள்ள போகணும் அப்படின்றதுக்காக இலவச வீணை வகுப்பு, மிருதங்க வகுப்பு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எபோவ் 40 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க தாய்மார்கள் தான். சமீபத்துல தமிழ் இசை கல்லூரி நடத்துற அந்த ஒரு மியூசிக் இதுல நிகழ்ச்சியில வீட்டு இறை இசை நிகழ்ச்சியில இவங்க எல்லாம் கிரேட் எக்ஸாம் எழுதி எல்லாமே 80 and above ஃபால் பண்ணிருக்காங்க. 11 பேர் நாளைக்கு மூலமா. இவங்கெல்லாம் சாதாரண குடும்ப பெண்மணிகள் எல்லாம் வீட்டுல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இவங்கெல்லாம் இந்த தமிழ் இசை கல்லூரியில ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க நல்ல அருமையா நிறைய ஆலயங்களுக்கு எல்லாம் போயிட்டு இப்போ இறை இசையெல்லாம் பாடி வருகின்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆலயத்தில் நடந்துட்டு இருக்கு. உங்க ஆலயத்துக்கு வந்ததுக்காக ஆடனர் செஞ்சவருக்கு பல நேரங்களுக்கு இடையே ட்ரெயின் பிடிக்கணும். அந்த நேரங்கள் என்னுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி வந்ததுக்காக மிகவும் மகிழ்ச்சி. सर्वस्याप्ये सर्वदृक्ये सर्वविधेनात्मोदे सर्वं जयति. இந்த விவேகானந்த சுவாமியை அமெரிக்காவுக்கார அனுப்பி வைத்த அந்த பாஸ்கர் சேதுபதி மகாராஜாவை பரம்பரத்தை சேர்ந்தவர். நம்ம இன்னைக்கு ஆலயத்தைனா நம்ம முரளிகிருஷ்ணன் விவேகானந்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி. அவருடைய அந்த விவேகானந்த பக்தி இன்னைக்கு அவர் அழைச்சிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நல்ல நாள். எல்லாரும் நவகிரகத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடைபெற வேண்டியிருக்கும். அதனால எல்லாரும் மனசுல நல்லா தியானம் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது பூர்ணாவதி தான். அடுத்து நம்ம ஆலயத்துல நிகழக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கோவிலில் திருவிளக்கு பூஜை. எப்பயுமே இந்த 48 நாள் வருஷாபிஷேகம் முடிஞ்சவொடனே திருவிளக்கு பூஜை பண்ணோம் இல்லையா? அந்த திருவிளக்கு பூஜை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கிறது. இன்னையிலேருந்து டோக்கன் கொடுக்குறோம். யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ மாமா கிட்ட டோக்கன் வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். அதே போல குழந்தை பேருக்கான ஹோமமும் நம்ம ஆலயத்தில் நடக்கப்படுது. சந்தான கோபால ஹோமம். அதுக்கும் பதிவு செய்யக்கூடியவங்க அவங்க பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்துருங்க. அன்னைக்கும் இதுக்கும் டோக்கன் தரும். அதே போல திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து சுயம்பரா பார்வதி ஹோமம் அதுவும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடக்க போகிறது. அதுக்குண்டான டோக்கனும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. நம்ம ஆலயத்தில் வருஷத்துக்கு 2 தடவை தான் திருவிளக்கு பூஜை. ஒன்று ஆடி மாதம் முடிஞ்ச உடனே செய்வோம், இன்னொன்று வருஷாபிஷேகம் முடிஞ்ச உடனே செய்வோம். இந்த வருஷாபிஷேகம் முடிஞ்சு செய்யக்கூடிய திருவிளக்கு பூஜை தான் இப்போ நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜை. அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த குழந்தை பேருக்கான ஹோமம் செய்வோம். திருமண தடை நீங்கிறதுக்கும் ஒரு தடவை தான் அந்த ஹோமம் ஒரு தடவை தான் செய்வோம்.
அதனால இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் திரும்ப அந்த ஹோமம் நிகழும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு முடிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க. யாருக்கு முடியுமோ அவசியம் வந்து கலந்துக்கிட்டோம். ஆனால் முன்பதிவு வந்து ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதனால வந்து அதுக்கு மட்டும் பதிவு பண்ணிக்க சொல்லுங்க. அவங்க வந்து அந்த நாளில் கலந்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு. ரொம்ப முடியல, அமெரிக்காவில் இருக்காங்க, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, வரவே முடியாது, வெளியே வரணும், பரவாயில்ல, அவங்க சார்பாக யாராவது பெரியவங்க வந்து கலந்துக்கிட்டாலும் ஓகே. ஆனால் யாராவது கலந்துக்கிட்டாதான் அவங்களுக்கு பலிதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். போஸ்டர்லையோ கொரியர்லையோ நம்ம அனுப்பி வைக்கிறது அவங்க சார்பாக யாராவது வந்து கலந்துக்கணும். அதே போல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நமது ஆலயத்தில் வந்து தன்வந்திரி ஹோமம் நடைபெறுகிறது. ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்திக்காக நடைபெறக்கூடிய ஹோமம். தன்வந்திரி ஹோமம் வந்து அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம செய்வோம். அதனால வந்து இந்த ஹோமம்லாம் இந்த பகுதி வாழ் மக்கள் நல்வாழ்வுக்காக பண்ணக்கூடியது. அதனால வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்துட்டு நம்ம வீட்டுக்கு எல்லாம் சுபிக்ஷம் வரணும் பிரார்த்தனை செய்வோம். அதே போல அதுக்கு அடுத்த வாரம் வந்து சரஸ்வதி ஹரிகிரீவர் ஹோமம் நடக்கும். அதுக்கு அடுத்த வாரம் வந்து மகாலட்சுமி ஹோமம். வீட்டில் வந்து நல்ல அருட்செல்வங்கள் பொருட்செல்வங்கள்லாம் தாங்கணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஹோமம். அந்த நாள்லையும் அதுவும் செவ்வாய்க்கிழமை தான். ஸோ அதனால் அதுலேயும் வந்து கலந்துக்கோங்க. அதே போல் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நமது ஆலயத்தில் போன வாரம் சொன்னால் தான் வராதவங்களுக்கு தெரியாது. அதனால் ஸோ 25 ஆண்டு முடிந்து 26வது ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய தம்பதிகள் மற்றும் 50 ஆண்டு முடிஞ்ச 51வது ஆண்டு தம்பதிகளுக்காக சிறப்பு ஹோமம் பண்ணுறோம். ஸோ தம்பதிகளாக அவங்க இந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு வந்து ஏகாதச ருத்ர பாராயணம் சொல்லிட்டு சிவபெருமானுடைய அந்த 11 விதமான சுவாமிகளை போற்றும் விதமாக அந்த 11 முறை அந்த ருத்ர பாராயணம் பண்ணுவாங்க. ஜபம் நடக்கும். அந்த பாராயணம் நடக்கிறச்சு ஹோமம் நடக்கும். அப்போ வந்து 11 முறை அபிஷேகம் நடக்கும் உற்சவமூர்த்திக்கு. அது ரொம்ப சிறப்பானது. காலையில் 7:30 மணிக்கு சங்கல்பத்தோட துவங்கும். காலை 7:30 மணியில் கலந்து கொள்ளக்கூடியவங்க வந்து முழு நேரம் உட்கார்ந்தா மகிழ்ச்சி. அப்படி இல்லைன்னா காலையில் 7:30 மணிக்கு வந்துட்டு 9 மணி வரைக்கும் சங்கல்பம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப 11 வரைக்கும் வந்தால் கூட ஓகே. 12:30 மணிக்கு நிறைவு பெறும். அன்னைக்கு வந்து 11 வாத்தியார் உட்காந்து ஹோமம் செய்வாங்க. ரொம்ப பெரிய ஹோமம் அது. அதனால பூஜையில கலந்துக்கிறவங்க தான் வரணுன்றது இல்லை, எல்லாருமே வந்து கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இது மாதிரி திருமணத்துக்காக பிரார்த்தனை செய்யறவங்க அவங்களாம் கூட வந்து அந்த நாளில் வந்து வழிபாடு செய்யறது நல்லது, சந்தோஷம். அதனால யார் யார் முடியுமோ இது வந்து அடுத்த வருஷத்திலிருந்து தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும்னு நினைக்கிறோம். இந்த ஹோமங்கள்லாம் வந்து ஏதோ வேம்புலியம்மன் கோவில் இருக்க பக்தர்களுக்குன்னே கிடையாது, யாரும் கலந்துக்கலாம். அதனால சென்னையிலேயே அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இது வந்து பெருசாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அமையணும். அம்மன் திருவருளால ஆலயத்தினுடைய ஒத்துழைப்பு, அடியார் பெருமக்களுடைய ஒத்துழைப்பு, இது மாதிரி இவங்கெல்லாம் ஹோமத்துக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு முகூர்த்தங்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும் அதை வந்து நிப்பாட்டி வச்சு அந்த நாளுக்கு நமக்காக வர்றது, நம்ம யாருக்கிட்டையும் வந்து பைசா வாங்காமல் செய்யணும். அதுக்கு நமக்கு மக்களுடைய ஆதரவும் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அதுக்கு பிரதான காரணம் வந்து அடியார்களுடைய பக்தி. இந்த பக்தி மேலோங்கி இருக்க நமது ஆலயத்துல நிறைய வழிபாடுகள் நடக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடு நடத்துறோம், சுவாமிக்கு பிரசாத நைவேத்தியம் பண்றோம், அதை பொறுத்து இங்க வந்து வேண்டுதல்கள் நிறைவேறும். கோவிலுக்கு அடியெடுத்து வச்சோமா நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், துன்பங்கள் வராது. அதனால இது நல்லா தொடர்ந்து செய்யணும், பிரார்த்தனை செய்வோம். அடுத்து பூர்ணாவதி. பூர்ணாவதி ஹோமத்தின் நிறைவு விழா பூர்ணாவதி. அதற்கு முன்பாக இந்த 9 கிரகத்திற்கும் இந்த பூஜை பண்ணியிருக்கோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது போன்ற 9 கிரகத்துக்கு பூஜை பண்ணியிருக்கோம். இந்த 9 கிரகமும் ஒவ்வொரு தன்மை உண்டு. சூரிய பகவான் பித்ருகாரன், முன்னோர்கள் சாபம்லாம் போகணும்.
குடும்பம் வந்து தலைத்து ஓங்குறோம். நல்லா சூரிய பகவான் மாதிரி வெளிச்சமா பிரகாசமா இருக்கும். வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு காரணம் இந்த சூரிய பகவான் தான். புத்து தோஷமா இல்லாமல் இருக்கிறதுக்காக பண்ண பூஜை தான் இந்த சூரிய வழிபாடு. அந்த ஹோமத்தை பண்ணியிருக்கோம். அதன் பிறகு சந்திர வழிபாடு, 64 கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பூஜை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மனோகாரகன், மனசுக்கெல்லாம் அதிபதி, மனம் போல் வாழ்க்கை மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான சந்திர பகவான் பூஜை பண்ணியிருக்கோம். அந்த மனசை வந்து உருளையை பெற்று பகவான்கிட்ட வந்து சரணாகதி ஆகும். இதுக்காக தான் இந்த சந்திர பகவான் வழிபாடு. சந்திரன் மனசை வச்சாதான் கோவிலுக்கு வர முடியும். இந்த காரியம் பண்றதுக்கு சந்திரனுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் அந்த காரியத்தை வந்து ஸ்திரமா செய்ய முடியும். இல்லைன்னா வந்து மனசு ரெட்டப்பட்டு இருக்கும், பண்ணலாமா பண்ண வேண்டாமா கொண்டே இருக்கும். இந்த ஸ்திர புத்தி யாருக்குமா சந்திர பகவான் தான். ஸ்திரமான புத்தி தரக்கூடிய சந்திர பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செவ்வாய் பகவான், செவ்வாய் தான் வந்து பூமிக்காரன், பூமிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். இவர் என்ன செய்வார்னா வந்து நம்ம நிலம் வாங்குறது, அப்புறம் வந்து நம்ம பெரிய சொத்துக்கெல்லாம் வாங்குறதுக்கு காரணம் இந்த செவ்வாய் பகவான் தான். அது செவ்வாய் தோஷமா இல்லாமல் இருக்கணும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், கல்யாணம் சீக்கிரம் தான் போய் வந்து பேரன் வைக்கிறா இருக்கணும். அது காரணம் வந்து செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் வேண்டிக்கோங்க. விசேஷமான கிரகங்கள். இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தான் இந்த நவகிரகங்கள். நவகிரகங்கள் நம்ம என்ன பிரச்சனை தான் என்ன செய்வோம், இப்போ வயிற்று போய் காமிப்போம். நவகிரகத்துல 9 கிரகம் சுத்திட்டு இருக்கும். 27 நட்சத்திரம் தாண்டி படைச்சிட்டு இருக்கோம். 9 பேர் 27 நட்சத்திரங்கள் தான் வாட்டி படைக்குது. அப்பேற்பட்ட ஆதிப்பெண் ஒரு கிரகத்துக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த புத பகவான் வந்து புத்திகாரர்கள், புத்தி நல்லா வேலை செய்யணும். புத்தி இருந்தா மட்டும் குழந்தை புத்தி நல்லா வேலை செய்யணும். யாராலும் என்ன நேரத்தில் என்னென்ன செய்யணும், இடம் பொருள் ஏவல் தரக்கூடிய கிரகங்கள்னா இந்த புத பகவான் தான். புத பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு குரு பார்வை, கோடி நன்மை. குருவோட பார்வை தான் நமக்கு திருவுருள் கிடைக்கும். குருவரும் திருவுருள்னு சொல்லுவாங்க. இந்த குருவா இருக்கிற தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அனுகூலம் செய்யணும், குரு பகவானுக்கு அனுகூலம் செய்யணும். அதே மாதிரி குருவோட பார்வை தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரான்னு சொல்லுவாங்க. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரன். முப்பதும் வேலை செய்யக்கூடிய கிரகமா இருக்கார். சூரியனுக்கே கட்டளைப்படும் நவகிரகத்தில் சூரியன் தான் வந்து ஆளக்கூடிய கிரகங்கள். அந்த கிரகத்துக்கே கட்டளைப்படும் கிரகங்காரன்னா அந்த குரு பகவான். தலைவனைக்கே தலைவனாக இருந்து வழித்தக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளும் வந்து எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் நம்மளை 4 பேர் மதிக்கணும்னா இந்த குருவை பார்வை இருந்தாலும் 4 பேர் மதிப்பாங்க. அதே மாதிரி விசேஷமான கிரகம் குரு பகவான். சுக்கிர பகவான், சுக்கிரபகவான் இல்லறத்துக்கு அதிபதி. இல்லற வாழ்க்கை, இல்லறம் நல்லறம் சொல்றான். கல்யாணம் பண்ணா மட்டும் கூடாது, கல்யாணம் பண்ணி குழந்தை பொறுத்து பேரன் பேச்சு எடுத்து கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சுபிக்ஷமா வாழணும். 4 பேர் இந்த மாதிரி வாழணும்னு சொல்லணும். அதுக்கு யார் அனுகூலம் செய்ய வாழ்க்கை சுக்கர பகவான் தான். சுக்கர பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் நவகிரகத்துல 7வது கிரகம் சனி பகவான். நோய்வற்ற வாழ்வு நோய்வற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவானை பிரார்த்தனை பண்ணா அது என்ன கிடைக்கும்னா வந்து பெரிய வந்து ஆபத்துகள் விபத்துகள்லாம் இல்லாம வாழ்க்கையில சுபிக்ஷமா நம்மளுடைய மனம் போல் வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுபிக்ஷமா போயிட்டே இருக்கும். எந்த பிரச்சனை இடையூறு இல்லாமல் சுபிக்ஷமா போயிட்டு இருக்கும். இந்த நவகிரகத்துல சூரிய பகவான் விசேஷமான, சனி பகவான் விசேஷமான கிரகம். அதே மாதிரி நவகிரகத்துல ராகு கேது, 8வது கிரகம் 9வது கிரகம் ராகு கேது தாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த தாயா கிரகங்கள் பாம்பு கிரகம். நம்ம உடம்புல புண்ணிய சக்தி உங்களுக்கு பின்னாடி அந்த சக்தியை வந்து கலப்பினா வந்து ஞானம் பிறக்கும். அந்த சக்தி இருக்கக்கூடிய கிரகமான அந்த ராகு கேது தான். ராகு போல் கட்டுப்பாருன்னு, கேது போல் கட்டுப்பாருன்னு. ராகு வந்து கொடுப்பாரா, என்ன கொடுப்பாரா, கட்டத்தை கொடுப்பாரா. கேது போல் கெடுப்பாரு. கேது என்ன கெடுப்பாருன்னா நல்லது கட்டுவாராம். இப்பேற்பட்ட வகையில இந்த 9 கிரகத்துக்கும் பூஜை பண்ணிருக்கோம். எல்லாம் அந்த 9 கிரகத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 9 கிரகம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா, நல்ல கட்டத்துக்கு போகணும்னா இந்த நவகிரகத்தை ஒத்துழைப்பு நமக்கு எல்லாம் தேவை. நவகிரகத்துல எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 9 கிரகத்துக்கு 9 கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஆலயத்துல விநாயகர் மற்றும் பிரதான தேவதை அம்பிகைக்கு 11 கலசம் அமைத்து பூஜை பண்ணிருக்கோம். இந்த தெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரம் இந்த மாதிரி ஹோமம் நடக்கிறது பெரிய விஷயம். நம்ம எல்லாம் வந்து பண்ண பாக்கியம் இந்த மாதிரி ஹோமத்தை வந்து கலந்துக்கிறது. இதே மாதிரி இப்போ பூர்ணாவதி பண்ண போறோம். பூர்ணமான பலன்கள் இந்த நவகிரகத்துல என்ன நோய் பண்ணிருக்கோம், சிந்தனை எங்கேயோ இருந்திருக்கும். ஆனா இந்த பூர்ணாவதி பார்த்தா பூர்ணமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு விதமான நல்ல வாய்ப்பு. இந்த பூர்ணாவதி பார்க்கறது பூர்ணமான பலன்கள் கிடைக்கும். இந்த பூர்ணாவதி பகவான், பூர்ணாவதிக்கு ஒரு பகவான் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பூர்ணமான பலத்தை கொடுத்து பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ பூர்ணாவதி பண்ண போறோம். ஓம் பூர்ணாவதி உத்தமாத்யுஹோதி சர்வம் வை பூர்ணாவதி சர்வதேவாப்னோதி அதோ யம் வை பூர்ணாவதி அஷ்டாதேவ பிரதிபதி சூர்ய சந்திர அங்காரக புத சுக்ர சனீஸ்வரன் ராகுகேது மூர்த்தாயே நமோ நமः ஸ்வாஹா ஆவாதிதாப்த சர்வாத்ம தேவதா மூர்த்தாயே நமோ நமः ஸ்வாஹா பூஸ்வாஹா
भूर्भुवस्वस्वाहा भूस्वाहा स्वस्वाहा स्वस्वाहा भूर्भुवस्वस्वाहा प्राणानामं परिशेषणं अभितेन मध्यस्था अनुमतेन मध्यस्था सरस्वतेन मध्यस्था देवशक्तिदत्तासादि मन्यस्तमूर्तये नमः धूपार्थं दीपार्थं अक्षरासप्तगामी ओम नवग्रहदेवतामूर्ताय नमः इति प्रार्थ्या ओम आदित्यागित सोमागा मंगलाग बुधागिता गुरुशुकहणितश्च राघवे केतवे नमो नमः बृहत्सावच्चत्रभिरुद्भगट्टिकं दृष्टभोजस्सुपितमुग्रवीरं इन्द्रस्सोमेन पञ्चदशेन मध्यमजं पादे दशकरेण रक्षा रक्षामादागाधिकं भगं विजामेतु वन्दन्पट्टिवर्धनं गुरुपार्कवन्दनादे वृत्तोर्मुक्ष्यमामृतादे बृहत्सावच्चत्रभिरुद्भगट्टिकं दृष्टभोजस्सुपितमुग्रवीरं इन्द्रस्सोमेन पञ्चदशेन मध्यमजं पादे दशकरेण रक्षा बृहत्सावच्चत्रभिरुद्भगट्टिकं दृष्टभोजस्सुपितमुग्रवीरं इन्द्रस्सोमेन पञ्चदशेन मध्यमजं पादे दशकरेण रक्षा रक्षामाधागा विशेषबलवर्गाणि निवेदगामि नालिकेरगण्डद्वयं गत्रीवराणि विशेषबलवर्गाणि निवेदगामि मधुमादाविधाविदेवदुक्षरन्ति सिद्धवाः मात्तेर्न सन्तोषणीः मधुरत्तमदोषमधुमत्पात्तिवक्प्रजाः मधुगौरस्तुनपिता मधुमा नौपनस्तुतिमधुवाकुकस्तुसूर्याः माद्येतावो भुक्तुराः मधु 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 नैवेद्यानन्तरम् आचमनीयं सप्तगामि भोगीव्रतमायुक्तम् आगमनितलेर्दम् कर्पूरदो संयुक्तं ताम्बूलदत्तां कर्पूरदाम्बूलनिवेदयामि नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि अग्निनीरे पुरोहितं यज्ञस्य देवकृतिनं होतारं तत्रधातम् हरिः ओम् विषयेत्वा वायवस्तु वायवत् देवो वस्सविता प्रापकतो श्रेष्ठतमाय कर्मणे हरिः ओम् अज्ञानादिभीतये घृणानो अभ्युधादने विहोदादत्त वरीचि हरिः ओम् सन्नो देवीरमट्टगापो भवन्तु पीतके सैगो रतिस्रमन्तुनाः हरिः ओम् अदाधो दर्शपूर्णमासो व्याख्यास्यामाः प्रादरग्निमहोत्रं भूत्वा अन्यमामृणयं नैगा नगदश्रिगोणमग्निं नगते दाच्यं पुरुषमीशानं पुरुहूतं पुरुष्कृतं परमेकाक्षरं ब्रह्मागत्तागत्तं सनातनं स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमैषाः गोब्राह्मणे पशुस्तुतं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि भवन्तु राजा धार्मिको भवतु उत्तराभिवृद्धिरस्तु अविघ्नं निर्विघ्नं होस्तु ॐ गोदं केन जलच्चराच्चरमिदं क्रोधन्त सर्पं सदा चोदन्ते पतभोधिपाशनिकराजे यस्य प्रतादे नृत्ये वो विद्यादिमनुश्चरध्वनिगतं ज्योतिष्मदां ज्योतिकं व्योमव्याधिपरं शिवात्मकरं ज्योतिप्रवर्तिकेभिका नित्यानन्दकरी वरभैरवी सौन्दर्यरत्नाकरी निर्धूताखिलघोरपावनकरी प्रत्यक्षमाहेश्वरी प्रालेयाजलं समावनकरी काशीपुराधीश्वरी वृक्षान्तेहि कृपावलम्बनकरी माता नपूर्णेश्वरी ओम வான்முகில் வராதிவேகே மணிமலம் சுரக்க மன்னன் கொள்முறை செய்கை குடிகிறா தீவுகள் வாழ்க நண்பர்கள் கொண்ட ரட்டம் வெல்க வெல்லுகள் செவிநீதி விளங்குக உலகமெல்லாம் ஹர நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா தென்னாவுலக சுமனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் அறிவா போற்றி போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சர்வத்திர கோவிந்தாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜெய ஆதிபராசக்தி கீ ஜெய் மல்லகோட்டை முருகனுக்கு ஹரோஹரா सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिः समन्विते भगेद्वस्रागिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते शरणागत दीनार्थ दरिद्रानवरागिणे सर्वस्याप्तये देवी नारायणी नमोऽस्तुते जगन्ते मङ्गलकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा सुधा नमोऽस्तुते ओम राजाधिराजाय प्रसक्तशाहिने नमो भगवते श्रवणाय वर्महे सवेका भान्ता मकामागमत्तमे कामेश्वरो वै श्रवणोऽभिजातो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ओम तद्ब्रह्मा ओम तद्वायुः ओम तदात्मा ओम तत्सत्यम् ओम तत्सर्वम् ओम तत्पुरो नमः अंतःस्सरति भूतेषु गुहागान् विश्वमूर्तिषु
त्वं यज्ञस्त्वं महत्कारस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं भृत्मभूर्भुवस्सुवराभुवो गणाभिपूर्वोच्चार्य वर्णाधीं तदनन्तरम् अनुस्वारः परतराः अर्धेन्दुर्हिमन्तदा तारेण रुद्धम् एतत्तमनुस्वरूपं नकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपं मनुस्वारश्चान्तरूपं विस्तृतरूपं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वाभिधातने भङ्गेरिकं धने गौरी नारायणमोऽस्ते गोमादित्यागं भोमागा मङ्गलाय बुधादिदा गुरुसङ्गनिपश्च राघवे वेदवे नमो नमः सूर्यचन्द्राङ्गारक बुधदृष्टिस्करसनेत्र राजेन्द्रमूर्तानि नमः दीपाराधनं दर्शयामि ॐ बृहत्सामा ॐ नमो राधर्तने नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते अस्तुभूताय गणन्ताय विघ्नविनाशने विभुदाय श्रीभद्रमूर्तये नमो नमः गणानात्वा गणपतिगुम्भवाने कविकवीनामश्रमतं घटराजं ब्रह्मणाद्रह्मणस्पदे आनशन्मनोविदस्ते गदाधनम् महागणपतये नमः दिव्यमङ्गलकर्पूरनीराजनं दर्शयामि नीराजनानन्तरम् आजनप्रगामी दिव्यरक्षांधारगामी आत्मरक्षांप्रगामी अनगा पूजका श्री महागणपति प्रीगता உட்காந்தாவே நல்லா பார்க்கலாம் சாமி. ओम ऐगिरि नंदिनि नंदितमेदिनि विश्वविनोदिनि नंदनुते गिरिवरविंध्य शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि विष्णुनुते भगवति हेशिनि नंदकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जग जग हे महिषासुरमर्दिनि रञ्जनभद्दिनि शैलसुते देवविलासिनि नमः नवग्रहोमाख्यासिनि नमः अवादितात्मसर्वात्मदेवतामृताय नमः दिव्यमङ्गलकर्पूरनीराजनं दर्शयामि वीराजनानन्दम् आचमनीयं समर्थगामि दिव्यरक्षांधारगामि आत्मरक्षां समर्थगामि
இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏய் ஏய் உடம்புல அங்கிள் அடிச்சிடுவாரு தெரியுமா? அடிச்சிடுவாரு சேட்டெல்லாம் பண்ண கட்டி போட்டுருவாரு. நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம். நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம். நாளத்துக்கு அமைதித்தார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் சண்முகநாத. ஓம் திரியுகதீரா. கிருஷ்ணா ஓம் திரியுகதீரா. ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ. ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ. ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய ஜனனி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சரணி. மகேஸ்வரி தாயே மாங்கல்யம் காத்தருள்வாய். அம்மம்மா மாங்கல்யம் காத்தருள்வாய். மஞ்சள் குங்குமம் என்றும் விளையிட. மஞ்சள் குங்குமம் என்றும் விளையிட. வரம் ஒன்று போதும் அம்மா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய சக்தி. ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம். ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியே தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் சக்தி. ஏய் ஏய் அன்பு அன்பு வா. எதுக்கு அப்படி நான் இங்கே தானே நிற்கிறேன். வணக்கம்மா. நீங்களே சாப்பிடுவோம். வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க. கையெல்லாம் ஆயிடும். Bye.
பேப்பர் கூட பாப்பா கடையில் வச்சுட்டா அங்கே இங்க நில்லு உனக்கு தெரியாது அம்மா ஆயா பத்திரம் ஆயா பத்திரம் வழி விடு அம்மா ஸ்லேட் அங்கே இது இருக்கும் பாடுறேன் இந்த டப்பா நெய் டப்பா எல்லாம் காலியாக வாங்கி பரிகாரம் கிடையாது. நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் திரும்ப பரிகாரம் பண்ணாங்க அந்த ஹோமம் பிரகாரம் அவசியம் அது விளையாட்டு பிரச்சனை இல்லை. பரிகாரம் ஒரு சமயம் திருநாகேஸ்வரிக்கு போயிருக்கீங்களா? காலஹஸ்தி போயிருக்கீங்களா? காலஹஸ்தியில் பரிகாரம் பண்ணுவாங்கல்ல. ஆ